வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அமெரிக்க செயற்கைக்கோள் ப்ளூ பேட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. 15 நிமிடங்களுக்கு பிறகு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ரூபாய் 34.30 கோடி மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன அரசு சொகுசு பேருந்துகள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஐசிசியின் T20 பந்து வீச்சாளருக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா முதல் முறையாக முதலிடம் பிடித்து சாதனை. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை மீட்டெடுக்க தமிழ்நாடு முழுவதும் 389 இடங்களில் ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம். இந்திய விவசாயிகளுக்கான குரல் இது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவு. சிறுபான்மையின் மக்களுக்கு துணையாக திமுக இருக்கும். கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மாஸ்கோவில் நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பில் ரஷ்யாவை சேர்ந்த ராணுவ உயர் அதிகாரி உயிரிழப்பு. திருப்பதி கோவிந்தராஜர் கோயிலில் 50 கிலோ தங்கம் மாயம். ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியில் மேலும் ஒரு ஊழல் அம்பலம். தமிழகத்தில் SIR பணிகள் நிறைவடைந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க 92,626 பேர் விண்ணப்பம். இலங்கை பிரதமர் ஹரணி அமர்சூரியாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் மறுகட்டமைப்பு இந்தியா உதவும் உறுதியளித்தார். அதிமுக ஒரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், உதிர்ந்த செங்கற்களை பற்றி கவலை இல்லை. OPS டிடிவி தினகரன் குறித்து ஜெயக்குமார் விமர்சனம். அன்புமணியை சிலர் தவறாக வழி நடத்துகின்றனர். விழுப்புரத்தில் பாமக கௌரவ தலைவர் G.K. மணி பேட்டி. சீமானும் விஜயும் RSS கையாள் என்பது அம்பலமாகிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.